ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அக்கி ரொட்டி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பாருங்கள், 2 கரண்டி பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். 2 கரண்டி பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். இதுக்கு இது பாருங்கள், கேரட்டு, குடமிளகா, கோஸு, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கணும். வெங்காயம் இருக்கு பாருங்க, போட்டு எல்லாத்தையும் கலக்கணும். எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டுட்டு உப்பு போடுறேன். உப்பு தேவையான அளவு உப்பு போடுறேன். தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த காயே தண்ணியாக இருக்கும்ல, அதுலேயே நல்லா பிசைஞ்சிடும் மாவு. கொஞ்சம் ஜீரகம் போடுறேன். கொஞ்சம் பத்தலைன்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் தளன்னு வேணும்னா தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். தண்ணி வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாம். இதுவே நல்லா தான் இருக்குது. நல்லா பிசைஞ்சாச்சு. வெங்காயம் அரைக்கும் போது ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டேன் காரத்துக்கு, அதனால் காரத்துக்கு தேவையில்லை. பாருங்க, எண்ணெய் விட்டுருக்கேன். காயுது பாருங்க. சின்னதாக எடுத்துக்கணும் ஒரு உண்டை. தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டிடுறேன். நான் இந்த மாதிரி மெலிசாக தட்டிடணும். இந்த மாதிரி மெலிசாக தட்டிட்டிங்கன்னா எண்ணெய் தடவிட்டிங்கன்னா வந்துடும். இங்கே பாருங்கள், வந்துச்சு. இதுலேருந்து வச்சு இப்படி தட்டிடணும். இதுக்கு பேர் அக்கி ரொட்டின்னு பேர். நல்லா இப்படி மெலிசாக தட்டிடணும். தட்டிட்டு எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டுட்டு வேணும்னா மூடலாம். இங்கே பாருங்கள், நல்லா இதுவாகிடுச்சு பாருங்கள், வெந்துச்சு. மேலே இன்னும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். காயெல்லாம் வதக்க வேணாம், நீங்கள் பச்சையாகவே போடலாம். இங்கே மூடி வச்சுருங்க.